ஸோ இந்த ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்க்குறீங்களா? ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு ஃபன் டு ரைடு ஆஃபர் பண்ணுது வண்டி மட்டும். ஸோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல் நியூ த்ரக்ஸ்டன் 400 இந்த வண்டியை தான் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்திருக்க ஷோரூம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் ட்ரையம்ப். ஸோ இவங்களும் ஆகாஷ் பஜாஜோட அதே குரூப் தான். ஸோ இந்த வண்டி பற்றி எதாவது என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ஒசூர் ட்ரையம்ப் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருவோமா? ஸோ வாங்க. ஸோ மொதல் விஷயம், இது வந்து ஒரு கெஃபே ரேசருங்க. ஸோ கெஃபே ரேசர் அப்படின்றதுனால அதுக்கான ஸ்டாண்ட்ஸுமே பாருங்கள் எந்த அளவுக்கு நான் குமிஞ்சு வந்து உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு சின்ன ரைடு வந்து பண்ணி பார்ப்போங்க எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஒரு 400cc வெஹிக்கிள். ஆல்ரெடி நான் ட்ரையம்ப்பில் வந்து T4 அப்புறம் ஸ்பீட் 400 இதெல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஹோண்டாவில் இதுக்கு முன்னாடி நம்ம CB300R வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. பெரிய போர் சின்ன ஸ்ட்ரோக் அப்படின்றதுனால ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். வாவ், இனிஷியலு ஆக்சிலேட்டரை கொடுத்தா வண்டி இழுத்துக்கிட்டு போகுதுங்க. எங்கே ஹேண்டில் வர விட்டுருவோமோ அப்படின்ற பயமாக இருக்குது. இப்போ ரைட் ரிவ்யூ பண்ணி பார்ப்போமா? ஓகே, நல்ல ஒரு ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜினுங்க, இழுத்துக்கிட்டு போகுது வண்டியை மட்டும். நல்ல ஒரு கெஃபே ரேசர்னால் அந்த ஒரு கேப்பபிலிட்டியோட பிராண்ட் வந்து அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரீ ரோடு வந்து எடுத்து பார்ப்போம். இது வந்து ஒரு சின்ன சிட்டி, கண்டிப்பாக நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் ஓட்டி ஆகணும். ஒரு காலி ரோடு கொஞ்சம் முன்னாடி வந்து கிடைக்குங்க, அந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒசூரில் ஈவினிங்னாலே நல்ல ஒரு சின்ன டிராஃபிக் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போது ஃப்ரீ ரோடு கிடைக்காது போல் இருக்கே, ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஸோ எப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கீழே வந்து லீன் பண்ணி பிடிக்கிறதுனால ஹேண்டில் பார் அந்த R15ஓட அந்த ஃபீல் வந்து லைட்டாக அங்கங்கே டச் பண்ணுது. நீங்கள் வந்து இது ஒரு கெஃபே ரேசர் அப்படின்றதுனால அந்த பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுவே நீங்கள் லடாக் கொண்டு போகிறோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பெயின்ஸ் எல்லாம் வர தான் செய்யும். வாவ், என்னமோ போகுதுங்க வண்டி. லைட்டாக ஆக்சிலேட்டரை கொடுத்தா முடிஞ்சது. பிரேக்கிங் தாங்க நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. உண்மையாகவே சொல்லப்போனால் ட்ரையம்ப் நான் ஆல்ரெடி ஸ்பீட் T4 ஆகட்டும் 400 ஆகட்டும் ரெண்டுத்துலேயுமே வந்து பிரேக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஈவன் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கெல்லாம் சொன்ன பேச்சு கேட்குங்க. ஃப்ரண்ட் பிரேக்கெல்லாம் அடிச்சிங்கன்னா அப்படியே தாறுமாறாக நிற்கிது வண்டி. ரியர் பிரேக் எந்தளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ரியருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஃபியூ வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் நம்மளால் வந்து ரியர் பிரேக்கை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா மெஜாரிட்டி வண்டி நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணதை வச்சு சொல்கிறேன். எந்த வண்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரியர் பிரேக் வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு சொல் பேச்சை வந்து கேட்காது. நம்ம பிரேக் பிடிச்சாலுமே வண்டி வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து பைட்டிங் பவரோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரியர் பிரேக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹேண்ட்லிங்கெல்லாம் உண்மையாகவே இங்கே ரொம்பவே நல்லா இருக்குன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஸ்டிஃபர் சைடு தான், ஸ்மூத்தாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு ரெவ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ரோட்டில் இருக்க எல்லோரும் உங்களை தான் பார்ப்பாங்க. அந்த சைலன்சர் நோட்டுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட அந்த ஸ்டாண்ட்ஸ் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுதுங்க. என்னோடய கையை வந்து பாருங்களேன், ஒரு கொஞ்சம் தூரம் தான் ஓட்டினேன், நல்ல செகப்பாக மாறிடுச்சு. இந்த கையும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வண்டி வந்து பழகணும்னு நினைக்கிறேங்க. அப்போ தான் வந்து இந்த ரைட் ஸ்டாண்ட்ஸ்க்கு வந்து நம்மளால் இது பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓப்பன் ரோட் இருக்குது. ஒரு 80-90 ஒரு சேஃபான க்ரூசிங் ஸ்பீடில் வந்து க்ரூஸ் பண்ணி வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ என்ன ஐடியலான க்ரூசிங் ஸ்பீட் வைக்கலாம் அப்படின்றத வந்து செக் பண்ணி சொல்ல போகிறேன். ஓகே கைஸ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒசூர் டு பெங்களூர் அத்திப்பள்ளி ரிங் ரோடு, இதில் வந்து ஒரு சின்ன ரைடு எடுத்து பார்ப்போம். இந்த இடத்துல ஐ ஹோப் கொஞ்சம் ஓப்பன் ரோடு கிடைக்கும்ன்றது நம்புகிறேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே ஓப்பன் ரோடு கிடைக்கிறதே பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா எல்லாமே சிட்டிக்குள்ளேயாக இருக்குது. ஐ வில் ட்ரை. ஓகேங்க, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கொஞ்சமாக ஓப்பன் ரோடு இருக்குது, எடுத்து பார்ப்போம் வண்டியை.
ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு ஃபன் டு ரைட் ஆஃபர் பண்ணுது வண்டி மட்டும். ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம எங்கே ஹேண்டில் வர விட்டுருவோமோன்ற பயம் வந்து கண்டிப்பாக வருது. வாவ், தள்ளிக்கிட்டு போகுதுங்க வண்டி. உண்மையாக சொல்கிறேன், அந்த ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜினோட நேச்சர் இருக்கு இல்லைங்களா, வேறு லெவலுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ரோடில் இவர் தான் மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி இழுத்துக்கிட்டு போகுது நம்மளை. பட் சைட் மிரரோட ப்ராக்டிகலிட்டி தான் பெருசாக எதுவும் என்னால் எதிர்பார்க்க முடியல. ஏன்னா ரியரில் என்ன வருதுன்றது கூட எனக்கு ப்ராப்பராக வந்து தெரியல. கியர்ஸோட அப்ஷீட் டவுன் ஷிஃப்டெல்லாம் கேட்டிங்கன்னா உண்மையாகவே ரொம்பவே நல்லாயிருக்கு. அதிலலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸ்மூத்தாக இருக்குது கியரிங். இப்போ பாருங்கள், இன்னொரு ரேவ் வந்து கொடுத்து பார்ப்போம். இன்ஜினில் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு டாப் ரேவில் ஒரு சின்ன வைப்ரேஷன் கியர் பாக்ஸ் கிட்ட வந்து இருக்குது. மற்றபடி எந்த இடத்துலையும் வைப்ரேஷன்ஸ்ன்றது வந்து பெருசாக வந்து கிடையாது. ஹேண்டில் பார்லலாம் பெருசாக எந்த வைப்ரேஷன்ஸும் வந்து கிடையாது. இப்போ விண்ட் பிளாஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, விண்ட் பிளாஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஒரு சின்ன ஷீல்டு வந்து கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு நெக் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. நான் ஓட்டி பார்த்த வரைக்குமே இந்த வண்டியோட ரிலாக்ஸான க்ரூசிங் ஸ்பீட் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் 100 to 120 வரையும் கொண்டு போகலாம். ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் ஓட்டின கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹீட்டிங் வந்து காலுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து இந்த ரைடிங் பூட்ஸ் எல்லாம் போட்டு தான் மேக்ஸிமம் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டி டிராஃபிக்கில் எப்படி இருக்குது மெனுவர் பண்ணுறதுக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ டிராஃபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றும் வெயிட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக வந்து தெரியலைங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஈஸி டு ஹேண்டில் வண்டியாக தான் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து வெயிட் பேலன்சிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்ல முடியும். ஸோ ஃபைனலாக இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஃபே ரேசர், ஒரு ஹாபியாக வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிப் வந்து போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஒரு நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து எடுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸ், ஒரு ப்ராப்பரான கெஃபே ரேசர் வேணும், அதோட பர்பஸ்க்காக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து எடுக்கலாம். யாருக்கு செட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, சிட்டியில் கண்டிப்பாக இந்த ஒரு ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப சிட்டியில் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை இந்த நிலமை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னை விட மேபி என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5.7, என்னை விட ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி மேனேஜபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னோடய ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹேண்டில் பாரில் வந்து ப்ரெஷர் போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ சிட்டி யூஸ்க்கு வந்து மேக்ஸிமமாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யோசிச்சு எடுங்க. ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டும் மேபி டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் வந்து கொண்டு போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து R15 ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் ரைட் எடுத்து கண்டிப்பாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த யூசர்ஸ் இந்த நான் சொன்ன இது வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல. ஸோ அதனால தான் வெறும் ரைட் ரிவ்யூ மட்டும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதோட ஃபுல் வீடியோ வேணும்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து மேக் பண்ணுவோம்.